அவங்க அப்பா பேர் சேகர் தானே சார்? அப்பா பேர் சார். அவர் ஒரு பெரிய கீபோர்ட் பிளேயர். அண்ணா 30 வருஷத்துக்கு முன்னாலேயே தெரியும். நாங்கள் அப்போ ஒரு பாரத் ஆர்கெஸ்ட்ரா சொல்லிட்டு வால்பாயில் இருந்தது. அதுக்கெல்லாம் அண்ணன் தான் வருவார். என்னை 30 வருஷத்துக்கு முன்னால பார்த்துருக்கு. இப்போதான் லைட்டாக அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு. அண்ணன் பேர் தினகரன். ஆமா, ரொம்ப ரிஸ்க் எல்லாம் எடுத்துக்க வேண்டியது, டப்புன்னு உடனே பிளே பண்ணுவார். அப்படி ஒரு அருமையான ஆளு. நம்ம இசைமத ஆர்கெஸ்ட்ராக்கு இப்போ கீபோர்டு பிளேயராக வந்திருக்காரு. எல்லா ப்ரோக்ராமுக்கும் அவர் கூப்பிடுவோம். இன்னும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி பாருங்க. லூ பிளே வருதோ நீங்களே நேச்சர் இதுலேயே பிளே பண்ணி சும்மா ஓரளவு டைமிங் மட்டும் வாசிங்க. போ என்ன வாட்ஸ் அது? வாட்ஸ் இங்கே உள்ள வந்து 50 வாட்ஸ், இதெல்லாம் 50 வாட்ஸ் தான். பார்த்துக்க போடுங்க சார், பாடுங்க. கேளடி கண்மணி பாடகன் சங்கதி, நீ இதை கேட்பதா நெஞ்சிலோ நிம்மதி. நாள் முழுதும் பார்வையில் நான் எழுதும் ஓர் கதையை உனக்கென நான் கூற, கேளடி கண்மணி பாடகன் சங்கதி, நீ இதை கேட்பதா நெஞ்சிலோ நிம்மதி. என்னாலும் தானே தேனிருந்தாவது, பிறர்க்காக நான் பாடும் திரை பாடல்தான். இந்நாளில் தானே நான் இசைத்தேனம்மா, எனக்காக நான் பாடும் முதல் பாடல்தான். காணல் நீரா தீராத தாகம், கங்கை நீரா நீந்ததடி, நான் போட்ட பூமாலை மனம் சேர்க்கவில்லை, நீரானே எனக்காக மடல் பூத்த முல்லை. கேளடி கண்மணி பாடகன் சங்கதி, நீ இதை கேட்பதா நெஞ்சிலோ நிம்மதி. நீங்காத பாரம் என் நெஞ்சோடுதான், நான் தேடும் சுமை தாங்கி நீ அல்லவா, நான் வாடும் நேரம் உன்மாரோடுதான், நீ என்னை தாளாட்டும் தாயல்லவா. ஏதோ ஏதோ ஆனந்த ராகம் உன்னால் தானே உண்டானது, கால் போன பாதைகள் நான் போன போது, கை சேர்த்து நீதான் மெய் சேர்த்த மாது. கேளடி கண்மணி பாடகன் சங்கதி, நீ இதை கேட்பதா நெஞ்சிலோ நிம்மதி. நாள் முழுதும் பார்வையில் நான் எழுதும் ஓர் கதை
கதையை உனக்கென நான் கூற கேளடி கண்மணி பாடகன் சங்கதி நீ இதை கேட்பதா நெஞ்சிலோ நிம்மதி. சூப்பர் சார், அருமையா இருந்துச்சு. அதாவது பேக்ரவுண்ட்ல பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைன்னா அது கேட்கறதுக்கு பாருங்க அந்த ஏங்க சார் அருமையா இருந்தது. ஆமா 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 அது